ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வச்சிடலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு வந்து கத்திரிக்காய் முருங்கைக்காய் சாம்பார் வைக்கலான்னு நினச்சேன். அப்புறம் டக்குன்னு கதம்ப சாம்பார் மாதிரி பண்ணிடலான்னு சொல்லிட்டு கேரட்டு, பீன்ஸு, கத்திரிக்காய் முருங்கைக்காய் போட்டு பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு சேர்த்து போட்டு தான் சாம்பார் வச்சுருந்தேன். இதுக்கு ஒரு சூப்பரான காம்பினேஷன் இந்த முட்டை தொக்கு தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். ஒரு கடையில் எண்ணெய் சேர்த்துட்டு வேக வச்ச முட்டையை நாளாக்கிட்டு அது கூட மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் நம்ம வந்து நறுக்கின பெரிய வெங்காயம், இது கூடவே இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிளகாய்த்தூள், கரம் மசாலா தூள், மல்லித்தூள் எல்லாமே 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு அதனால் வதங்கினதுக்கப்புறமா தேவையான உப்பு சேர்த்துட்டு ஒரு பழுத்த தக்காளி பெருசை வந்து மிக்சியில் அரைச்சி பேஸ்ட்டாக சேர்த்து அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் தண்ணி சேர்த்து தண்ணி வந்து நல்லா கொதிச்சுடணும். அந்த மசாலா ஐட்டத்தோட வாசனையெல்லாம் போனதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்த முட்டை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக மல்லியிலைகளும் மிளகுத்தூளும் சேர்த்து இறக்கிட்டு ஒரு சூப்பரான முட்டை தொக்கு ரெடி. நான் கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் ரெடி பண்ணிக்கிறேன். நீங்கள் திக்காக கூட ரெடி பண்ணிக்கலாம். எனக்கு ஹஸ்பண்ட் லஞ்ச் பாக்ஸுக்கு ரைஸ், சாம்பார், முட்டை தொக்கு, அதுக்கப்புறம் வத்தல் கூடவே ஆப்பிள் கொடுத்து விட்டுருந்தேன்.